வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காட்டு யானை அரிசி உளுந்து பூண்டு கஞ்சி தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், கைவலி, கால்வலி பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் ஒரு 4 நாள் இந்த கஞ்சி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா கிடைக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால கெட்ட கொழுப்பு வந்து கரைச்சி எடுத்துரும். காட்டியான அரிசியும் பூண்டும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது உடல் எடை வந்து நல்லா குறையும். டயாபெட்டிக்காக இருக்கிறவங்க கூட இந்த கஞ்சி வந்து எடுத்துக்கலாம். ஸோ வாங்க அந்த அருமையான கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு காட்டியான அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து கழுவிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் தண்ணியை வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம 2 மெத்தடில் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி பொரி அரிசி மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கஞ்சி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டே வந்து நீங்கள் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில் மிக்சியில் அரைச்சிட்டு கூட கஞ்சி பண்ணலாம். இது நல்லா பொரியட்டும். நிறைய பேர் இந்த அரிசியை பார்த்துட்டு கவுனி அரிசி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவுனி அரிசி வந்து நீளமாக இருக்கும். நம்ம சாப்பாட்டு அரிசி மாதிரி அது இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இது வந்து இட்லி அரிசி மாதிரி உருண்டையாக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், உருண்டையாக இருக்கும் இட்லி அரிசி மாதிரியே. இது வந்து ஈஸியாகவே கிடைக்கிது. பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அமேசானில் காட்டியான அரிசின்னு போட்டிங்கனாலே வந்துடுது. அதுலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக வரும். இட்லியெலாம் வந்து இது 2 டம்ளர், சாதாரண அரிசி 2 டம்ளர் போட்டு எப்பயும் போல் நம்ம உளுந்து 1 டம்ளர் போட்டு வெந்தயம் போட்டு இட்லி அரைச்சி நார்மலாக நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரியே அரைச்சி புளிக்க விட்டோம்னா சூப்பராக இருக்கும். இட்லிலாம் நல்லா அப்படியே குண்டு குண்டாக சூப்பராக அருமையாக வரும். வெறும் நம்ம வெள்ளை அரிசியை போட்டு இட்லி, தோசை சுடாமல் இந்த மாதிரி ஆரோக்கியமான அரிசியை சேர்த்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு வந்து நல்லா பழக்கி விட்டோம்னா எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும். நமக்கும் கொஞ்சம் ஒரு திருப்தியாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இட்லி வந்து அருமையாக இருக்கும். தோசைக்கெலாம் நல்லா சூப்பராக நம்ம நார்மல் தோசை மாதிரியே மொறுன்னு வரும். டேஸ்ட் வந்து வித்தியாசம் தெரியாது. ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் கலரில் இருக்கும். அவ்வளோதான். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வித்தியாசமே தெரியாது. நார்மல் இட்லி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும். இந்த அரிசி எனக்கு வந்து ஒரு விவசாயிக்கிட்ட இருந்து நான் வந்து எப்போயுமே வாங்குவேன். வாங்கினா 3 கிலோவாக தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. அதனால் ஒவ்வொரு கிலோவும் ஒவ்வொரு அரிசியாக வாங்குவேன். அதாவது இந்த காட்டியான அரிசி 1 கிலோ, பூங்கார் அரிசி 1 கிலோ, அப்புறம் கவுனி அரிசி. எனக்கு அப்போதைக்கு எந்த அரிசி தோணுதோ இது கருங்குருவை, ரத்தசாலி அரிசி இந்த மாதிரி எது தோணுதோ அப்போதைக்கு 3 கிலோவாக வந்து ஒவ்வொரு கிலோவாக மாற்றி வாங்கிக்கிடுவேன். நான் இட்லி, தோசை, கஞ்சி எல்லாமே போடுவேன். சூப்பராக வரும். எல்லா அரிசியுமே நல்லா அருமையாக வரும் இட்லி, தோசைக்கெலாம். இந்த அரிசி நேரடியாக விவசாயிக்கிட்ட இருந்து வர்றதுனால சீக்கிரமாகவே வண்டு வந்துடும். ஏன்னா அவங்க வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்து, உரம் இதெல்லாம் போடாமல் வந்து பயிரிடுறதுனால சீக்கிரமாகவே வந்து வண்டு வந்துடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, கஞ்சி வச்சோம்னா காலி ஆகாதுங்கிறதுக்காக இட்லி, தோசை போட்டோம்னா எல்லோரும் சாப்பிடுவாங்கன்ட்டு இட்லி, தோசைக்கு போட்டேன்னா சீக்கிரமாகவே காலி ஆயிரும். அதனால் எப்படியும் ஒரு மாதத்தில் பாதி நாள் இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுறது. அதாவது இந்த மாதிரி காட்டியான அரிசி, கருங்குருவை, ரத்தசாலி என் வீடியோலாம் அதிகமாக பார்த்திங்கனாலே தெரியும். இந்த மாதிரி அரிசி வச்சு நிறைய கஞ்சி ரெசிபிஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு உளுந்து கஞ்சி போட்டிருந்தேன். அதில் வந்து உளுந்து அதிகமாகவும் இந்த காட்டியான அரிசி கம்மியாகவும் போட்டு கஞ்சி ரெசிபிஸ் போட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா காட்டியான அரிசி அதிகமாக இருக்கும், உளுந்து வந்து கம்மியாக இருக்கும். இது பாருங்கள் நல்லா அப்படியே பொரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி உளுந்து எடுத்துக்கேன். இப்போ இதையும் சேர்த்து செவக்க விட்டு வறுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காட்டியான அரிசி என்னன்னே தெரியலை. இப்போ நான் அதிகமாக வீடியோ போடுறதுனால இப்போ நல்லா ட்ரெண்டிங் ஆகி நிறைய பேர் கேட்குறாங்க காட்டியான அரிசி வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அமேசான்லேயே ஈஸியாக வாங்கிக்கலாம். அருமையான ஒரு அரிசி அது. எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும். சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இது மாதிரி இட்லி போட்டு பழக்கிட்டிங்கன்னா அது பெரிய பசங்களாக வரும்போது எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் வறுத்தது வந்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக இல்லை, இந்த ரவை பதத்துக்கு இருக்கும். கொஞ்சம் அப்படியே நெருன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கஞ்சி சாப்பிடையில நல்லாயிருக்கும். ரொம்ப வலுவலுன்னு இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ இது வந்து இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தோம். இப்போ அரைச்ச பொடி வந்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 6 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எவ்வளோ பங்கு எடுக்கிற, ஒரு பங்குக்கு 6 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 10லேருந்து ஒரு 15 வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்திங்கன்னா கசப்பாயிரும். இது வந்து ஃப்ளேவருக்காக மட்டும்தான். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நல்லா ஒரு 10 பல்லுக்கிட்ட பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய பல்லாக எடுத்துருக்கேன். இந்த கஞ்சிக்கு ஹைலைட்டே பூண்டு தான். அதனால் பூண்டு வந்து நல்ல ஒரு அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் பொங்கி வராது. இப்போ குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மூடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதம் அப்படியே அங்கங்கே தெரிச்சதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே அதில் ஊற்றிடலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பூண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அதை வந்து நல்லா கரண்டியை வச்சு நல்லா அப்படியே அழுத்தி விட்டோம்னா அது அப்படியே கரைஞ்சிரும். பூண்டெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. அவ்வளோதான், கரெக்டான பதத்தில் இருக்குது. குடிக்கிற பதத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பால் ஊற்ற போகிறோம். அவள் பால் ஊற்றையில் கரெக்டாக வந்துடும். நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. அந்த பூண்டு வந்து தெரியக்கூடாது. நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். நீங்கள் நச்சுட்டு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் பூண்டை. இப்போ இதில் சூடான பால் சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சின பால் தான். பசும்பால், பாக்கெட் பால் எதுனாலும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நான் அன்றைக்கி பால் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர் கலந்துக்கிட்டு கூட நீங்கள் இது மாதிரி சேர்த்து சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ குடிக்கிற பதத்துக்கு சூப்பராக வந்துருச்சு. அருமையான காட்டியான அரிசி உளுந்து பூண்டு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதில் சேர்த்துருக்க பூண்டு பார்த்தீங்கன்னா பென்சிலின் ஊசி வந்து போடுறதுக்கு சமம் அந்த கஞ்சி குடிக்கிறது. ஏன்னா பூண்டு வந்து நிறைய நம்ம சேர்த்துருக்கோம். பூண்டு வந்து நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். அதே மாதிரி காட்டியான அரிசியுமே பார்த்தீங்கன்னா நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் உடம்புல. அதே சமயம் உங்களுக்கு வந்து ஏதாவது உடம்புல புண்கள் இருந்துச்சுனாலும் இந்த காட்டியான அரிசி வச்சு கஞ்சி சாப்பிடும்போது அந்த புண்கள்லாம் ஆறும். வெளிப்புற புண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை உடம்புல வாய்ப்புண் வயிற்றுப்புண் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, இந்த காட்டியான அரிசி வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். புண்ணெல்லாம் சீக்கிரமாகவே ஆற்றி கொடுத்துரும். உளுந்து சேர்த்துக்கிறதுனால இன்னுமே வந்து எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். காட்டியான அரிசியும் எலும்பு நல்லா பலப்படுத்தும். அது கூடவே நம்ம உளுந்து சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். சின்ன பசங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. உடம்பு வந்து நல்லா உங்களுக்கு போன் நல்லா வளர்கிற பிள்ளைகளுக்கு வந்து நல்ல போன் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.